ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சேனலில் மோர் மிளகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் அக்கா பொண்ணு ஊருக்கு போயிட்டு தோட்டத்திலிருந்து இதை பறித்து கொண்டு வந்து அது 2 நாள் வீட்டில் வச்சுருந்து கொண்டு வந்துருச்சு. அதனால் ஒன்று ஒன்று பழுத்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, போட்டுக்கலாம். இது 1 கிலோ பக்கம் இருக்கும். நல்லா கழுவிட்டு நல்லா சுத்தம் பண்ணி பாருங்கள். காம்பெல்லாம் எடுத்துட்டேன். காம்பு கொஞ்சம் வாடி இருந்துச்சு, அதனால் எடுத்துட்டேன். இப்படி நல்லா கீரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்க. அப்போ தான் இந்த உப்பு வந்து நல்லா இந்த மோர் எல்லாம் நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி எல்லா மிளகாயும் கீரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தயிரை வந்து இதில் சேர்த்துடலாம். தேவையான தயிரை எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அடித்து விட்டுறலாம். இந்த மிளகாய்க்கு தேவையான உப்பு வந்து இதில் நான் சேர்க்குறேன். நல்லா உப்பும் போட்டு நல்லா பாருங்கள், திக்காகவே இருக்குது. இப்போ இந்த மிளகாயை எடுத்து இதில் போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். மோர் மிளகா ஓரளவுக்கு ஊறிடுச்சு. நேற்று காலையில் ஊற வச்சது இன்னைக்கு காலையில் நான் எடுத்து காய வைக்கிறேன். நிழல்லையே வந்து இங்கே காய வச்சுட்டு அப்புறம் வெயிலில் எடுத்து வச்சுக்கலான்னு ஒரு ஷீட்டு தான் நான் விரித்து போட்டிருக்கேன். உங்களுக்கு தாம்பாளம் அது மாதிரில கூட காய வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா தரையை நல்லா கழுவி விட்டுட்டு அதுலேயும் காய வச்சுக்கலாம். நிழல்லையே உட்காந்து காய வச்சுட்டேன். இப்போ இதை வெயிலில் நான் எடுத்து வைக்க போகிறேன். பாருங்கள், மோர் வந்து இவ்வளவு மீதி இருக்குது. இது காய மறுபடியும் இந்த மோர்லேயே போட்டு நல்லா மறுபடியும் ஊறி அந்த உப்பெல்லாம் பிடிச்சி நல்லா மோரெல்லாம் நல்லா அந்த மிளகாயில் பிடிச்சிடும். அப்புறம் நல்லா காஞ்ச உடனே எடுத்துக்கலாம். அது கரெக்டாக இருக்கும். இதில் ஊறி அப்படியே நல்லா எடுத்து 2-3 நாளைக்கு காய வைக்கும் பொழுது இப்போ இந்த மிளகாயை நான் வெயிலில் எடுத்து வச்சிடுறேன். காலையில் ஊற வச்சு சாயந்தரம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு. இதை நான் மறுபடியும் இந்த மோரில் எடுத்து பாருங்கள், திக்காக இருக்குது. இந்த மோரில் எடுத்து நான் ஊற வைக்க போகிறேன். எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன். இதை ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். மறுபடியும் மீண்டும் காலையில் காய வச்சுக்கலாம். நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சு. இப்போ மறுபடியும் காலையில் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது. எடுத்து வெயிலில் போட்டுடலாம். மறுபடியும் காய வச்சுட்டேன். காயிட்டோம் நல்லா. சாயந்தரம் பார்க்கலாம். மோர் வந்து இவ்வளோ மீதியாக இருக்குது. சாயந்தரம் ஒரு தடவை எடுத்து போட்டு ஊற வச்சு மறுபடியும் காய வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். வெயிலில் நல்லா காயிட்டோம். இன்றைக்கி சாயந்தரம் பார்க்கும்போது பாருங்கள், நல்லாவே ஓரளவு காஞ்சிருச்சு. இன்னும் பாதி காய மாதிரி இருக்குது. கொஞ்சம் பாருங்கள், நாத்த மாதிரி இருக்குது. ஒன்று நல்லா மொறுன்னு இருக்குது. ஒன்று பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இருக்கிற இந்த மோர்லேயும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நைட்டு ஊற வச்சு நாளைக்கு காய வச்சிடலாம்.
எடுத்து போட்டுட்டேன், மூடி வச்சிடலாம். இன்றைக்கி ஊறட்டும், நாளை காலையில் எடுத்து காய வச்சிடலாம். மோர் மிளகா அதுக்கு அடுத்து 2 நாள் நான் காய வச்சேன். பாருங்க, நல்லாவே காஞ்சிருச்சு. எப்படி சத்தம் கேட்குது பாருங்க. இப்படி நல்லா காஞ்சிடணும். இப்போ இதை கொஞ்சம் எடுத்து வறுத்துக்கலாம். மிளகாய்க்கு தகுந்த மாதிரி எண்ணெயை ஊற்றுனா போதும். நான் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். சிம்லேயே வச்சுட்டு வருங்க. நல்லா வறுபட்டுருச்சு. இதையே எடுத்துடலாம். நீங்கள் ஊற வைக்கும்போது உப்பு கம்மியாகவே போட்டுருங்க. இப்படி வறுக்கும் பொழுது கூட கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம். நல்ல காரம் சாரமாக ஒரு மோர் மிளகா வறுத்தாச்சு. இந்த மோர் மிளகா கம்பங்கூழ், தயிர் சாதம், மோர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க செல்வி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்கள். நன்றி.